ஓகே, ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. ஜஸ்ட் லிசன் இயர். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in how many different ways can the letters of the word fight be arranged? நான் சொன்ன கான்செப்ட்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைட், இந்த ஃபைட்ன்ற வேர்டு எவ்வளோ விதமா அரேஞ்ச் பண்ணலாம் நீங்க, அதான் கொஸ்டின். இன் how many different ways the letters of the word fight be arranged? இப்போ என்ன பார்க்கணும், எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, ஐ மீன் எவ்வளோ அந்த வேர்ட்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு. FIGHT மொத்தம் எவ்வளோ, 5 லெட்டர். அஞ்சுமே டிஃப்ரெண்டா இருக்கா? அஞ்சுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அஞ்சுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அஞ்சு எடுக்க போன அட் எ டைம். அண்ட் how many arrangements we can make? 5 factorial. கரெக்டா? இட் இஸ் நத்திங் பட் 5P5 ன்னு அர்த்தம். Out of 5, taking all 5 at a time, right? So how many arrangements we can make? 5 NP n. It is n factorial. So it is 5 factorial. 5 factorial அப்படின்னா 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1. What is it? 20. 20 into 6. So it is going to be 120. Correct? Answer is 120. இல்ல none of this. புரிஞ்சா? இது சிம்பிளா இருக்கா? அடுத்தது போலாமா? In how many different ways the letters of the word total be arranged? டோட்டல்ல இங்க இருக்கிற லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஓகே, டோட்டல் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 லெட்டர்ஸ் இருக்கு, ரைட்? ஆனா இந்த 5 லெட்டர்ஸ் டிஸ்டிங்டா இருக்கா? இல்ல. ஏன்? டி 2 முறை வந்துருக்கு. we have got T 2 times. அப்போ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, இல்ல ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, நான் செகண்டா ஒரு கான்செப்ட் சொன்னா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும். இங்க என்னது, மொத்தம் 5னா 5 ஃபேக்டோரியல் பை ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது. இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 2 ஃபேக்டோரியல். டேக்கிங் ஆல் 5 at a time. Taking all 5 letters at a time, how many distinct arrangement you can make? 5 factorial by 2 factorial. Answer என்னது? 5 factorial அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1 divided by 1 into 2. So cancel ஆயிடுச்சு அப்படின்னா it is going to be 20. 20 into 3, it is going to be 60. So 60 distinct arrangements you can make. இப்ப கான்செப்ட் புரியுதா? அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட் அதை லெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? In how many different ways can the letters of the word auction be arranged in such a way that vowels always come together? Vowels always come together. பண்ணலாமா? இது நம்பரை, ஐ மீன் லெட்டர்ஸை குரூப் பண்றது. சரியா? vowels, இதுல எது vowels? A, U, I, O. இது என்னது vowels? இதை தவிர்த்து மீதி என்ன இருக்குது? C, T, N. கரெக்டா? C, T, N. இப்போ இந்த vowels always it should be together. ஒன்னு இப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம், இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கலாம்? C, A, U, I, O, T, N. இப்படி இருக்கலாம். இது இந்த பக்கம் வரலாம், இது இந்த பக்கம் வரலாம். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? இதை ஒரு லெட்டராவே நீங்க கன்சிடர் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? இதை ஒரு லெட்டரா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு லெட்டர் CTN டிஃபரெண்ட், எல்லாமே டிஃபரெண்டா இருக்கா? அப்போ இந்த 3 இதை ஒரு லெட்டரா கன்சிடர் பண்றோம். இப்போ 4 லெட்டர் இருக்கு, 4 லெட்டருமே டிஸ்டிங்டா இருக்கு. 4 லெட்டர் டிஸ்டிங்டிவா இருந்தா எத்தனை விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? நம்ம 4 ஃபேக்டோரியல் விதமா அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? இது இதை டிஸ்டிங்டா கன்சிடர் பண்ணும்போது. ஆனா இதுக்குள்ளே இது மாறலாம் இல்ல? AUIO ஒரு பாசிபிலிட்டி, இதுக்குள்ளே இது மாறிக்கலாம். இன்னொன்னு AUOI, இது ஒரு பாசிபிலிட்டி இல்லையா? இதுக்குள்ளே இது மாறிக்கலாம். இதுவுமே என்னது, எல்லா 4 லெட்டர்ஸும் டிஸ்டிங்டா இருக்கு. இந்த 4 லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? 4 ஃபேக்டோரியல் விதமா அரேஞ்ச் பண்ணலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க. 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னா எவ்வளோ? 4 into 3 into 12 is 24. This is also going to be 24. 24 into 24, 576. புரியுதா? அப்போ 576 விதமா நீங்க இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஆனா என்னது இருக்கும்? vowels always come together. அந்த vowels எப்பயுமே
ஒன்னா இருக்கும். 4 வவல்ஸும் அது டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கு, பட் ஆனா ஒன்னா இருக்கும். புரிஞ்சா? இது வந்து ஒரு விதம். நான் சொன்ன கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்தது போலாமா? ஓகே. Out of 5 men, 3 women, a committee of 3 members is to be formed so that it has 1 woman and 2 men. How many different ways it can be done? இப்போ இங்க என்னது கொஸ்டின்? முன்னாடி பார்த்ததுல அரேஞ்ச்மெண்ட். இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கமிட்டி ஆஃப் 3 members to be formed. அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும். குரூப் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்ளை பண்ணோம்? we have to apply combinations. கரெக்டா? காம்பினேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்றது? இங்க மொத்தம் 5 men, 3 women. இதுல இருந்து 3 member committee only we have to form. Right? அந்த குரூப்ல it should have what? 1 woman, 2 men. 1 woman, 2 men இருக்கணும். அப்ப எப்படி ஃபார்ம் பண்றது? So out of 3, 1 woman I have to choose. Selection. Right? So இந்த மாதிரி காம்பினேஷன் அண்டில் வரும்போது you multiply. You multiply and then what? Out of 5 I have to choose what? 2. 2 men. Out of 3 women, 1. Out of 5 men, 2. கரெக்டா? அவ்வளவுதான். இதை சிம்பிளை பண்ணா ஆன்சர் 5C, சாரி 3C1 அப்படின்னா இட் இஸ் 3. 5C2 சொல்லிட்டேன். 5 into 4 divided by 1 into 2. ஃபார்முலாலாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. So it is going to be what? 2. So it is 10. 10 into 3, it is going to be 30. 30 ways you can form a committee of 3 members. அதுல ஒரு உமன் இருப்பாங்க, 2 men இருப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்ததுதான் இம்பார்ட்டன்ட். Out of 5 women, 4 men. Out of 5 women, 4 men. A committee of 3 members is to be formed in such a way that at least 1 member is a woman. At least 1 member. இது வந்து important. At least 1 member அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு மெம்பர் உமனா இருக்கணும். அந்த குரூப்ல மொத்தம் எத்தனை பேர் கொண்ட குழு? அது 3 பேர் கொண்ட குழு. 3 பேர் கொண்ட குழுல ஒரு உமனாவது கண்டிப்பா இருக்கணும். ஒரு உமன் இருக்கலாம், இல்ல 2 உமன் இருக்கலாம், இல்லைன்னா 3 உமன் இருக்கலாம். கரெக்டா? அட்லீஸ்ட் 1 உமன் இருக்கணும். அப்ப எவ்வளவு பாசிபிலிட்டி? அதான் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிருமா? இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? See here. Out of 5 women, we can have what? One, at least one. அப்போ ஒருத்தர் உமன் அப்படின்னா மீதி 2 பேர் யாரா இருக்கணும்? மென்னா இருக்கணும். மென் எவ்வளவு? 4ல 2 பேர் சூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி, out of 5, 2 can be women, remaining 1 is what? Men. இன்னொரு பாசிபிலிட்டி, all 3 can be what? Women. All 3 can be women. இதெல்லாம் பாசிபிலிட்டியா? இது எல்லாத்தையும் ஆன்சர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஸோ 5C1 அப்படின்னா 5. 4C2 அப்படின்னா 4 into 3 by 1 into 2. ஆன்சர் என்னது? இது கேன்சல் ஆச்சுன்னா 2. So it is 6. 6 into 5, it is going to be 30. Right? இங்க என்னது? 5C2. 5 into 4 divided by 1 into 2. Into what? 4. 4C1 means 4. இது என்ன ஆகும்? 2, 10, it is going to be 40. 5C3. 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. 3, 3 getting cancelled. This is 2. It is going to be 10. Totally, it is what? 80. 80 ways you can form. There are 80 ways you can form a committee which is having at least 1 woman of 3 member committee. புரிஞ்சா இது? ஸோ இந்த மாதிரி ஆன்சர். இது அட்லீஸ்ட். அட்மோஸ்ட் 1 woman, அட்மோஸ்ட் 3 member committee, அட்மோஸ்ட் 1 woman அப்படின்னு கொடுக்குறாங்க. அட்மோஸ்ட் ஒன்னா மேக்சிமம் ஒருத்தர் தான் இருக்கணும். ஆனா இல்லாமலும் போலாம்ல. அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அந்த குரூப்ல மேக்சிமம் ஒரு உமன் இருக்கணும், இல்ல அந்த குரூப்ல ஒரு உமன் இல்லாமலும் போலாம். ஆனா 1க்கு மேற்பட்டு போக கூடாது. 2 உமன் இருக்கக்கூடாது அந்த குரூப்ல. அதான் மீனிங். அப்போ அந்த கேஸ்ல பாசிபிலிட்டி என்ன வரும்? ஒரு உமன் கூட இல்ல அப்படின்னா all 3 are what? Men only. அப்போ ஒரு பாசிபிலிட்டி 4C3.
ஒரு உமன் இருக்கிறாங்க அப்படின்னா 5C1 இன்டு 4C2. வேற பாசிபிலிட்டி வராது. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா ஆன்சர். அட்மோஸ்ட் 0 பாசிபிலிட்டி இன்க்ளூட் பண்ணிக்கணும். புரியுதா? அதை தாண்டி தான் போகக்கூடாது. அதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். இது வந்து அட்லீஸ்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் அதுல தான் இருக்கணும். அதுக்கு மேல என்ன வேணா இருக்கலாம், அது கீழே இருக்கக்கூடாது. இங்க 0 பாசிபிலிட்டி வராது. புரிஞ்சா? ரைட். நவ் வி ஆர் கோயிங் ஃபார் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். இது கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கான்செப்ட் எப்பயுமே அப்ளை பண்ற கொஸ்டினா தான் இருக்குமே தவிர்த்து டைரக்டா இப்படி வராது. இது நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொஸ்டின் எடுத்திருக்கேன். லெட்டர் எல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்றது இந்த எக்ஸாம் கிடையாது. மேபி யுவர் சம் அதர் எக்ஸாம் லைக் யுவர் தட் ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம் இந்த லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபைட்டு டோட்டல் அந்த மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரும். இங்க வராது. இதெல்லாம் கேட்டது இல்லை. சரியா? ஆனா டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணி கேட்டிருப்பாங்க. போலாமா? இப்போ இது நம்ம சால்வ் பண்ண போறதெல்லாம் உங்க கொஸ்டின்ல இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே. How many distinct 8-digit numbers can be formed by rearranging the digits of the number 1 1 2 2 3 3 4 4 such that odd digit occupy odd position, even digit occupy even position. Odd digit occupy odd position, even digit occupy even position. அதனோட மீனிங் என்னது? நீங்க எது ஆட் டிஜிட் 1 3 ஆர் ஆட் டிஜிட் 2 4 ஆர் வாட் ஈவன் டிஜிட். சரியா? ஒரு பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 வச்சுக்கலாம். அடுத்தது என்னது 3, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 2, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 1. சாரி, நான் தப்பா பண்ணிட்டேன். ஆட் பிளேசஸ் ஆட் பொசிஷன், ஈவன் பிளேசஸ் ஈவன். 3ல இருந்து 3 4 3 4 1 2 1 2. தப்போ? இது ஈவன். ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் 1 3 2 4. அதுக்கப்புறம் 5 தானே 1. இங்க வந்து 2 6. இங்க 1 8. ஸோ ஆட் பிளேசஸ் எல்லாம் பாருங்க 1 3 5 7. ஈவன் பிளேசஸ் 2 4 6 8. இப்படி பின்னாடி இருந்து பார்க்கணும். ரைட். இதுதான் ஆட் பிளேஸ், இது ஈவன் பிளேஸ். ரைட். இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஆட் பிளேசஸ் எங்க வரணும்? ஆட் நம்பர்ஸ் ஆட் பிளேசஸ் வரணும். ஈவன் நம்பர்ஸ் ஈவன் பிளேசஸ்ல வரணும். அப்போ மொத்தம் நமக்கு என்ன இருக்கு? ஆட் நம்பர்ஸ் 1 1 3 3. ஈவன் நம்பர்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 2 2 4 4. இந்த 1 1 3 3 2 2 4 4 எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? இந்த 4 லெட்டர்ஸ் 4 பிளேஸ் தானப்பா. 4 லெட்டர்ஸ் 4 பிளேஸ். இந்த 4 லெட்டர்ஸ் 4 பிளேஸ். இந்த 4 லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம? அரேஞ்ச்மெண்ட் தான். கரெக்டா? இந்த 4 லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? 4 ஃபேக்டோரியல் divided by 2 factorial into 2 factorial. 1 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 3 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? இன்ட்டு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? அகைன் 4 factorial by 2 factorial into 2 factorial. அவ்வளவுதான். 4 factorial by 2 factorial into 2 factorial. என்ன வரும் ஆன்சர்? 4 into 3 into 2 into 1 divided by 1 into 2 into 1 into 2. இதே தான் இங்க வரும் ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இது கேன்சல் ஆயிடும். இது என்னது? 2, it is going to be 6. 6 into 6 36. அவ்வளவு. புரியுதா? ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? 4 பிளேஸ் தான். இந்த 4 லெட்டர்ஸ் எவ்வளவு விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? 4 லெட்டர்ஸ் தான். ஐ மீன் 4 பிளேசஸ் 4 லெட்டர்ஸ். பட் ஆனா அதுல 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு லெட்டர் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. இன்னொரு லெட்டர் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 4 லெட்டர்ஸ் 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல். இன்னொரு 4 லெட்டர்ஸ் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல். மல்டிப்ளை பண்ணா 2 ஆன்சர். புரிஞ்சா? 36 36 is the answer. I hope you have understood. Simple that repetition concept. That's what I have recalled. போலாமா? அடுத்தது ஈஸி தானே? ஓகே. இது 2023 கொஸ்டின்ஸ். 2024ல அன்பார்ச்சுனேட்லி கொஸ்டின்ஸ் வரல. கேட்கலாம் இந்த முறை. ஆனா எந்த வருஷமும் விட மாட்டாங்க. லாஸ்ட் டைம் விட்டாங்க.
யூபிஎஸ்சி சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முறை வந்து அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் 5-6 கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு டைம் வந்து ஒரு 4-5 கொஸ்டின், 4 கொஸ்டின் வந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஒரு ஏரியால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல 25 கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கான். புரியுதா? ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி சம்டைம்ஸ் பிகம்ஸ் சம் வாட் டிஃபரெண்ட். ஓகே, வேற எதுவும் சொல்ல முடியாது, ரெக்கார்டிங் வேற இருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்க வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் 4 digit நம்பர்ஸ் லெஸ் தென் 2000 ஃபார்ம்டு பை டிஜிட்ஸ் 1 2 3 4 வேர் நன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். எந்த டிஜிட் ரிப்பீட் ஆகக்கூடாது. சரியா? என்ன பாசிபிலிட்டி? 1 2 3 4. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் 4 digit நம்பர்ஸ். இந்த 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன சம், அதான் கொஸ்டின். கரெக்டா? சரி, அந்த 4 digit நம்பர் என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி லெஸ் தென் 200. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்போஸ் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற இந்த 3 நம்பர்ல வேற ஏதாவது எழுதுனா வந்து 2000 கம்மியா இருக்குமா என்ன? ஃபர்ஸ்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி 3 digits இருக்கு இல்லையா, அதுல நான் 1 3 4 எழுதுனா இது 2000 கம்மியா என்ன? இல்ல. ஃபர்ஸ்ட் நான் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு மத்த 3 நம்பர்ல எது நான் அந்த பக்கம் எழுதினாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி லெஸ் தென் 2000. இல்ல நான் ஃபர்ஸ்ட் 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதுனா இட் இஸ் நாட் லெஸ் தென் 2000. 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதுனாலும் இட் இஸ் நாட் லெஸ் தென் 2000. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னதான் பாசிபிலிட்டி? ஒண்ணுதான். மீதி 3 நம்பர் இந்த 2 3 4ல இருந்து வரணும். மீதி 3 நம்பர் 2 3 4ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபிக்ஸ்ட். இட் ஷுட் பி 1. ஏன்னா 1 ஸ்டார்ட் ஆதான் இந்த மீதி 3 நம்பர் நம்ம என்ன எப்படி ஒன்னாலும் எழுதினாலும் இட் ஷுட் பி வாட், ஆர் இட் வில் பி லெஸ் தென் 2000. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபிக்ஸ்டு 1 தான் வரணும். மீதி 3 பிளேசஸ் இந்த இந்த 3 நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணணும். அப்போ எவ்வளவு அரேஞ்ச் பண்ணலாம்? 3 ஃபேக்டரியல் அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? இங்க 3 பாசிபிலிட்டி, இங்க 2 பாசிபிலிட்டி, இங்க 1 பாசிபிலிட்டி, மொத்தம் 6 பாசிபிலிட்டி. அப்போ மொத்தம் நம்ம 6 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த 6 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வாட் இஸ் த சம் அதான் சொல்லணும். பண்ணிடுவோமா? வெரி சிம்பிள் தானே. ஸோ என்னது? ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது என்னது? 2 3 4, அப்புறம் 1 2 4 3, அடுத்தது 1 3 4 2, அடுத்தது 1 3 2 4, அடுத்தது 1 4 2 3, அடுத்தது 1 4 3 2. எதுனா எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் 5 9 11 7 18 8. எல்லாமே 8ல தான் வந்து என்னது எண்ட் ஆகும். அப்ப கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அடுத்தது இதெல்லாம் ஆட் பண்ணா என்னதான் வரும்? 18 தான் வரும். 18 பிளஸ் 1 9. இதெல்லாம் ஆட் பண்ணா 18 தான் வரும். 18 பிளஸ் 1 9. ஓகே, 1 ரிமைனிங் இருக்கு. 6 6 பிளஸ் 1 7. 7 9 9 8. இந்த மாதிரி ஐ திங்க் 4வது சம்மு நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஐ மீன் ஆல் டுகெதர் முன்னாடி கிளாஸ்லாம் சேர்ந்து இன்னைக்கே 2வது சம் சால்வ் பண்றோம். 2 சம் சால்வ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, பாத்துக்குங்க. புரியுதா? இது அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எது ஃபர்ஸ்ட் டிஜிட் வரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எழுதிட்டு ஆட் பண்ண ஆன்சர். ஸோ 7 9 9 8, தட்ஸ் ஆன்சர்.